கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 2:3, 1 ஜான் 2:3. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அதாவது இப்போ ஒரு 2 சோதனை பண்ண சொல்லி சொல்றாரு. அதாவது உங்களுக்கு உண்மையான விசுவாசம் இருக்கா இல்லையா, 2 டெஸ்ட் ஆஃப் ஜெனியன் ஃபெய்த். சரியா? முதலாவது என்னன்னா, உங்களுக்கு டாக்ட்ரினல் என்று சொல்லக்கூடிய கர்த்தத்துவத்தில் உங்களுக்கு கரெக்டானது இருக்கா இல்லையா. ரெண்டாவது என்னன்னா, கீழ்ப்படிதல்ல. முதல்ல கர்த்தத்துவம், ரெண்டாவது கீழ்ப்படிதல். இந்த உள்ளுக்குள்ள இந்த கர்த்தத்துவம் என்பது, டாக்ட்ரினல் என்பது என்னன்னா உள்ளுக்குள்ள சம்பந்தப்பட்டது, கீழ்ப்படிதல் என்பது வெளியரங்கமான சம்பந்தப்பட்டது. இப்போ முதலாவது நீங்கள் எப்படி வெளியரங்கமாக கீழ்ப்படுகிறீங்களா இல்லையாங்கிறது என்ன தெரியும், நீங்கள் உண்மையிலே கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா இல்லையா. அப்போ இதில் முதலாவது என்ன சொல்கிறாரு, நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களானால். ஒருத்தரை அறிஞ்சிருக்கிறோம் என்பதை எப்படி அறிவோம், அவருடைய கற்பனைகளை கை கொள்வதனால். யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், என் மேல் நீங்கள் அன்பாய் இருந்தீர்களானால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போ மிக தெளிவாக என்ன, நீங்கள் உண்மையிலே உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீங்க அப்படின்னா என்ன, என் கூட உறவில் இருக்கிறீங்க. வேத வசனத்தில் அறிந்திருப்பது என்பது என்ன, உறவில் இருப்பதற்கு அர்த்தம். ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவளுக்கு பிள்ளை பிறந்தது. அந்த மாதிரி ஒரு உறவில் இருக்கிறீங்கன்னு எப்போ நம்ப முடியும், நீங்கள் என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கை கொண்டீங்கன்னா. யாக்கோபு 2வது அதிகாரத்தில் 14லிருந்து 25 வரை உள்ள வசனங்களை சொல்லும்போது மிக தெளிவாக சொல்லி கொடுக்குறார் யாக்கோபு. எப்போ உங்ககிட்ட ஒரு விசுவாசம் இருக்குன்னு சொல்கிற, உன் விசுவாசத்தை எங்களால் பார்க்க முடியாது. ஆனால் உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சகோதரன் பசியாக இருக்கிறான், ஒருத்தன் தரித்திரனாக இருக்கிறான், ஒருத்தன் உடை இல்லாமல் இருக்கிறான், ஒருத்தன் குளிரில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, நீ உண்மையிலேயே நீ விசுவாசிக்கிறவனாக இருந்தால் என்ன பண்ணணும், அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்யணும், கிரியை இருக்கணும். அப்போ என்ன, கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அப்போ உங்ககிட்ட விசுவாசம் இல்லை. ஏன்னா விசுவாசம் இருந்ததுன்னா நீ என்ன பண்ணியிருப்ப, என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருப்ப. அதனால தான் அங்கே சொல்லி முடிக்கும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசத்தில் இருக்கணும். அதனால தான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குன்னு சொல்லி யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது வசனத்தில் அவர் முடிக்கிறார். அதே மாதிரி தான் பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் 5லிருந்து 11 வரை உள்ள வசனங்களை சொல்லும்போது, எப்படி பூர்வ காலத்தில் எதையும் தப்ப விடாமல் நோவா மட்டும் 8 பேரை மட்டும் காப்பாற்றினாரு, எப்படி கீழ்ப்படிந்தவங்க மட்டும் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை எடுத்து சொல்லக்கூடியதான். அப்போ என்ன, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அவருடைய கற்பனைகளை கை கொண்டீங்கன்னா, அதன் மூலமாக நாங்கள் என்ன புரிஞ்சு கொள்ள முடியும், அவரை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது. இப்போ உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியுமா, நான் உடனே தெரியும் சொல்லுவீங்க. பிசாசுக்கும் தெரியும். ஆனால் அவரை அறிந்திருக்கிறீங்களா, அவரோட உறவில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி. ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் பூமிக்கு வந்தார், அவர் எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்தார். இது தலையில் வரக்கூடிய ஞானம். ஏன்னா படிக்க தெரிஞ்ச எல்லாரும் இதை வாசிக்கலாம், சரித்திரம் தெரிஞ்சவங்க எல்லாரும் சரித்திர ஏடுகளை எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இதில் நல்லா தெரியும். ஆனால் விசுவாசிங்கிறவனுக்கு யாரு, கர்த்தரை அறிந்திருக்கிறோன்னு சொல்கிறவங்க யாரு, அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரோட உறவில் இருந்து அவர் சொல்பவைகளை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் கை கொள்ளுறவன் தான் என்ன சொல்ல முடியும், எனக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியும் சொல்ல முடியும். இப்போ இன்றைக்கு யார் வேணாலும் நானும் கிறிஸ்தவன் சொல்லலாம், நானும் கிறிஸ்துவ சபைக்கு போகிறேன்னு சொல்லலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பெரும்பாலான மக்கள் நீங்கள் சொல்லலாம், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் பைபிள் வச்சிருக்கிறேன். ஐயா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அம்மா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் பைபிள் வச்சிருக்கிறதுனாலையோ இல்லை சபைக்கு போகிறதுனாலையோ நீங்கள் கிறிஸ்தவன் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கிறீங்களா, அவரோட உறவில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்றீங்களா.
இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்ப்போம், இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம்னு பார்ப்போம், இல்லை இந்த மாசத்துக்கு வாக்குத்தத்தம் பார்ப்போம், இந்த வருஷத்துக்கு வாக்குத்தத்தம் பார்ப்போம், இல்லை கர்த்தர் ஏதாவது சொல்லிட மாட்டாரான்னு சொல்லி தீர்க்க தரிசன பெருவிழாக்கு ஓடக்கூடிய ஜனங்கள் அநேகர் உண்டு. ஆனா எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, உனக்கு கர்த்தர் இதுவரைக்கும் வெளிப்படுத்தினதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் சொன்ன கார்த்தை, நீங்க இதுவரைக்கும் கேட்ட செய்திகளுக்கு கீழ்ப்படிந்தவங்களா இருக்கிறீங்களா? அதுதான் நீங்க ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கு ஒரு அடையாளம். அப்ப முதலாவது சோதனை என்ன? அவரை நீங்க அறிந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? அப்போ உங்களுடைய கீழ்ப்படிதல் தான் ஒரு அடையாளம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை சுய சோதனை செய்து அவர்கள் எந்த அளவுக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்பதை நிரூபிக்கும் விதமாக வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.